ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்ல, ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுங்க, அளவாக கொடுங்க. அந்த ஸ்நாக்ஸை எரிக்கிறதுக்கு, அவங்க உடம்பு எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. என்ன மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கலாம்? அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்கலாம். வேர்வை வர்ற மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அது ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கும். குறிப்பாக ஸ்விம்மிங், ஷட்டில், ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுகள் நிறைய அவங்ககிட்ட இருந்து ஸ்வெட் பண்ண வச்சு அவங்களுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கும். பொதுவாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி இல்லாத குழந்தைங்க காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நல்ல எனர்ஜியோடு இருக்கும்போது நல்லா படிப்பாங்க. அப்படின்னா ADHD இருக்கிற குழந்தைங்க நல்லா ஸ்வெட் பண்ணிட்டு டயர்டாக இருக்கும்போது உட்கார்ந்தாதான் அவங்க பொதுவாக நல்லா படிப்பாங்க. இப்போ நாங்கள் ஆத்திச்சூடியிலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைகளுக்கு டிராம்போலைனில் ஜம்ப் பண்ண வைக்கிறோம், ஃப்ளோரில் கிரால் பண்ண வைக்கிறோம், குட்டியாக்கரணம் போட வைக்கிறோம், படி ஏறி 20 முறை 30 முறை ஏறி இறங்க சொல்கிறோம்.